Hi bro, நான் Prabakar from Prabas MS Office. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியலில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் உள்ள நிறைய கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் டேபிள் அப்படின்றதுல உள்ள நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். என்ன டேபிள் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்டில் கண்டென்ட் மட்டும் இருக்காது, கவர் பேஜ் மட்டும் இருக்காது, நிறைய டேபிள்ஸும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டேபிளை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கிளிக் பண்ண இடத்துல ஒரு டேபிள் வரப்போகுது. அது எப்படி வரப்போகுதுன்றது நம்ம இந்த ஆப்ஷன் மூலமாக டிடர்மைன் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் இன்சர்ட் டேபிள் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உள்ள ஆப்ஷன் மூலமாக இப்படி நேவிகேட் பண்ணி ஒரு விஷுவலாக நீங்கள் ஒரு டேபிள் எப்படி வேணுன்றதை பாருங்களேன். நான் நேவிகேட் பண்ண கீழே என்னுடைய அவுட்புட் எப்படி வரும்ன்றது தெரியுது. இது ஒரு ஆப்ஷனில் நீங்கள் டேபிளை க்ரியேட் பண்ணிடலாம். பாருங்களேன், 8 காலமில் 2 ரோவில் ஒரு டேபிள் வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் டேபிள் வந்துடும். அதே மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. கீழே போனோம் அப்படின்னா இன்சர்ட் டேபிளில் உங்களுக்கு தேவையான காலம்ஸை நீங்கள் டைப் பண்ணி, அதே மாதிரி தேவையான ரோஸை டைப் பண்ணி ஒரு டேபிளை ஜென்ரேட் பண்ண நான் 5 கொடுத்து 5 காலம் 5 ரோவில் ஒரு டேபிள் வரணும்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்டில் இந்த டேபிள் வந்து ஃபிக்ஸட் காலமாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாமா, இல்லை இந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டேபிள் மாறிக்கணுமா, இல்லைனா இந்த விண்டோக்கு தகுந்த மாதிரி பெருசாக வந்து ஃபிட் ஆகிடணுமான்றதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டேபிள் இந்த விண்டோக்கு தகுந்த மாதிரி பெருசாக ஃபிட் ஆகிடணும். ஸோ பெருசாக ஃபிட் ஆனால் தான் அழகாக இருக்குன்றதுனால கொடுத்துரு. அதுக்கப்புறம் இந்த டேபிளை நீங்கள் நிறைய எடிட் பண்ணலாம். டேபிளை பற்றி நிறையா பேசியிருக்கோம் நான் அந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கார்டிலெல்லாம் தரேன், நீங்கள் பாருங்கள். பட் நார்மலாக ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எடிட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். ஒரு காலமை டெலீட் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுக்கணும். ரோவை டெலீட் பண்ணணும்னா ரோவை செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுக்கணும். ரோஸை காலம்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா இது லேட்டஸ்ட் வேர்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணி ஒரு காலமை ஒரு ரோவை இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல மூவ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வருது, இதை கிளிக் பண்ணியும் ஒரு காலமை ஆட் பண்ணிக்க முடியும். த சேம் கான்செப்ட் தான். ரோலையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ரோஸ் ஆட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் ரோவில் கிளிக் பண்ணி டேப் கொடுத்தோன்னா அதுலேயும் ரோஸ் டெவலப் ஆகுன்ற மாதிரி இதில் நிறைய இருக்குது. டேபிளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் கூட பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகும்போது இந்த டேபிள் இந்த பேஜில் வந்து லெஃப்ட்டில் அலைன் ஆகிருக்கு, ரேப்பிங் எதுவும் நடக்கலை, இல்லை சென்டரில் வேணும், ரைட் சைடில் வேணும், டெக்ஸ்ட் அரௌண்ட் தி டேபிள் இருக்கணுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை செட் பண்ணலாம். டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேபிளுக்கு வந்து பார்டர் இருக்குது, டேபிள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்ஜின் இருக்குது, அதே மாதிரி இன்டென்டேஷன் செட் பண்ணலாம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்பேஸ் செட் பண்ணலான்ற மாதிரி டேபிளில் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. ஹை லெவல் நான் சொல்லிட்டதுனால சின்னதாக முடிச்சுக்கிறேன். இன்சர்ட்டில் டேபிளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. தென் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள். ஒருவேளை நிறைய கண்டென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டம்மியாக என்ன பண்ணுறேன், பர்சன் 1 அப்படின்னு போட்டு டேப் கொடுத்துட்டு 10, பர்சன் 2 டேபு 20, பர்சன் 3 டேபு 30ன்ற மாதிரி ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட்டை நான் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் டேபிளாக கன்வெர்ட் பண்ணணுன்னாலும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்னு கொடுத்தீங்கன்னா அதுவே இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் இதில் 2 போடலாம், இல்லை 3-4 போடணுமா நீங்கள் சொல்லலாம். பட் 2 போடலாம்னு சொல்லுது. ரோ 3 போட்டுக்கலாம்னு அதுவே சொல்லுது. இதெல்லாம் ஆட்டோஃபிட் பிஹேவியரை அதுவே எடுத்துக்குது. இதில் ஒரு டேப் இருக்குன்றது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஸோ டேபை வச்சு நான் காலமை பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. பிரிச்சுக்கோ அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். ஓகே பண்ணும்போது இந்த டேட்டா டெக்ஸ்ட்டாக இருந்த டேட்டா டேபிளாக கன்வெர்ட் ஆகுது. இதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா டேபிளில் நீங்கள் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸலும் நம்ம டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ஜெக்டை கூட இங்கே கொண்டு வந்து ப்ளக்இன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ண உடனே ஒரு எக்ஸல் இன்டர்ஃபேஸே ஓப்பன் ஆகுது. எக்ஸலுக்குள்ளே நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்ற மாதிரி இந்த இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு ஓகேப்பா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, சும்மா சாம்பிளுக்கு நான் சும்மா கீப் பண்ணுறேன். இப்போ இதுதான் வந்து இந்த எக்ஸல் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நான் பண்ண டேட்டா. நான் ரொம்ப மோசமாக இன்புட் பண்ணுறேன், பட் சும்மா ப்ராக்டிஸ்க்காக தான் பண்ணுறேன்றதுனால நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. போதும். இந்த மாதிரி டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டு வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டேபிள் தான் இருக்குது. பட் அது எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டில் இன்புட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி இந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ரியாக்ட் ஆகும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா குயிக் டேபிள்ஸ்னு நிறைய டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஒருவேளை சம்டைம் நமக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் அவுட்புட்டை வேணும் க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேலண்டர் மாதிரி ஒரு அவுட்புட் வேணும்னா இந்த இடத்துல அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், நிறைய ப்ரீ டிஃபைன்ட் இருக்குது. ஒரு நீங்களே ஏதாவது ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி இது எனக்கு டெம்ப்ளேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தோணுனா கூட க்ரியேட் பண்ணதுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஒரு டேபிளாக ஒரு டெம்ப்ளேட்டை நான் சேவ் பண்ணிவிட்டு காலம் ஃபுல்லாக ஃப்யூச்சரில் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு குயிக்
டெம்ப்ளேட் ஆர் குயிக் டேபிள்குள்ளே போயிட்டு சேவ் செலெக்ஷன் டு குயிக் டேபிள் கேலரின்னு கொடுத்தீங்கன்னா தட் வில் ஆஸ்க் ஃபார் அ நேம். என்ன நேம் கொடுக்கலாம்? சாம்பிள் டேபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது உள்ளே போய் இது சேவ் ஆகிடும். அப்போது திருப்பி ஏதாவது இடத்துல அதே மாதிரி டேபிளை இன்சர்ட் பண்ணணுன்ற நீடு வரும்போது ஆல்வேஸ் யூ கேன் கோ இன் டு திஸ் ஆப்ஷன் அகைன். உங்களுடைய டெம்ப்ளேட்டை அது உங்களுடைய சாம்பிள் டேபிளை எடுத்துக்கலாம். பாருங்களேன், நான் க்ரியேட் பண்ண டேபிள் இங்கே இருக்குது, கிளிக் பண்ணோட அது வந்துடுது. இந்த மாதிரி டேபிளை வச்சு நிறைய விஷயங்களை நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் பண்ணலான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கான்செப்ட் நம்ம பேசலாம்.